ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ஒரு யோகியின் சுயசரித புக்கில் இருக்கிற விஷயம் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி முகுந்தனும் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு மரத்துக்கு வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி சுற்றி பார்க்கறது, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு சொல்லி நிற்கும்போது ஆப்போசிட் வந்து ஒரு ஆள் வருவார். அவர் யாருன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோடைய கண்டினியூட்டி தான் இது. என்னன்னா, முகுந்தனும் அவர் ஃப்ரெண்டு ஜிதேந்தராவும் ஒரு மரத்துக்கு வந்து நிற்பாங்க. அடுத்து சாப்பிடணும், அடுத்து ஊரை சுற்றி பார்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நிற்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஆள் வருவாரு. அவர் யாருன்னா பிரதாப் சாட்டர்ஜி அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்தோடனே சொல்றாரு, இது மாதிரி என் பேர் பிரதாப் சாட்டர்ஜி. நான் வந்து மதியம் தியானம் பண்ணேன். அப்ப வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மரத்துக்கு 2 சிறுவர்கள் நிற்பாங்க. அவங்கள கூட்டு போயிட்டு அவங்களுக்கு என்னமோ அவங்களுக்கு பணிவிடை நீ செய்ய அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிதேந்திரா சரின்றாரு. ஆனா முகுந்தன் வந்து இல்ல பரவாயில்லன்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, நீங்க வீட்டு கூட வர வேண்டாம், அட்லீஸ்ட் உங்களை இந்த ஊரை சுத்தி காட்டுறதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. சரின்னு சொல்லி முகுந்தனும் ஒத்துப்பாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டுவாரு. சுத்தி காட்டிட்டு நைட் ஆயிடும். கூட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறக்கி விடுவாரு. அப்படி இறக்கி விடும்போது என்ன சொல்லுவாரு, இல்ல நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு சாப்பாடும் போறதுக்கு டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவாரு. போய் கொஞ்ச நேரத்துல வந்து சாப்பாடு கொடுப்பாரு, போறதுக்கு டிக்கெட் கொடுப்பாரு. அது இல்லாம தவறா எடுத்துக்காதீங்க, இந்த காசு நீங்க வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பணக்கட்டையும் கொடுப்பாரு. முகுந்தனும் சரி இது கடவுளோட அனுகிரகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துப்பாரு. ஜிதேந்திரா நீ போய் கொஞ்சம் ட்ரெயின்ல உட்காரு, நான் வந்துடுறேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ட்ரெயின்ல போய் உட்காந்ததுக்கு அப்புறம் முகுந்தன் என்ன பண்ணுவாரு, பிரதாப்ப தனியா கூட்டு போயிட்டு நான் இந்த மாதிரி லாகிரி மகேஷே எனக்கு வந்து ஒரு கிரியா யோகா தீட்சை எனக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரதாப்புக்கு அந்த கிரியா யோக தீட்சை கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு, மனுஷனா ஒருத்தன் சாதாரணமா பிறந்து நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்து நல்ல ஆரோக்கியமா கடவுளை கும்பிட்டு வரக்கூடிய அந்த ஞானம் அடையறதுக்கு பல வருடங்கள் ஆகும், பல ஜென்மங்கள் எடுக்கணும். ஆனா கிரியா யோகம் மூலியமா நம்ம சீக்கிரமா அதை அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாரு. இவரும் எனக்கு ரொம்ப நன்றி, இன்னைக்கு வந்து எனக்கு பகவான் கிருஷ்ணனுடைய காட்சியும் கிடைச்சது, உங்களுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சது, ரொம்ப நன்றி சொன்னதுக்கு அப்புறம் முகுந்தனும் வந்து ட்ரெயின்ல உட்காந்துறாரு. முகுந்தனும் ஜிதேந்திராவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன்கிட்ட போய் பணத்தை கொடுக்குறாரு. முகுந்தன் கொடுக்குறாரு. உடனே அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி ஜிதேந்திரா பார்த்து கூப்பிட்டு என்ன நடந்துச்சு சொல்றேன்னும் போது அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் ஒத்துக்கிறாரு. கடவுள் இருக்கிறாரு, நான் உண்மையா ஒத்துக்கிறேன், நீ என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும்னு என்ன சொல்லுவாரு, ஒரே நாள் என்னால் 2 பேரும் சிஷ்யனா ஏத்துக்க முடியாது, நான் நாளைக்கு காலை தான் ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிறாரு முகுந்தன். அதனால காலை ஏந்து வராரு. அவங்க அண்ணனுக்கும் கிரியா யோக தீட்சை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஜிதேந்திராவும் முகுந்தனும் தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க போறாங்க. சுத்தி பார்த்துட்டு முகுந்தன் கிட்ட ஜிதேந்திரா என்ன சொல்ற, நான் வந்து ஊருக்கு போறேன், நான் அதுக்கப்புறம் வந்து குருவை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு போயிடுவாரு. உடனே நம்ம முகுந்தன் நேரா குருவை பார்க்க வந்துருவாரு. ஸோ குருவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுல நம்ம அப்புறம் பார்க்கலாம். நிறைய விஷயம் இதுக்கு அப்புறம் தான் இருக்கே. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.